சினிமாவில் நடிக்கிறன்றது 6வது 7வது படிக்கிறப்ப ஒரு ஆசை வந்துச்சு. எனக்கு வந்து ஒரு டீமோ எடிட்டரோ எதுவுமே கிடையாது. சிங்கிள் டேக் எடுக்கிறது தான். ரியாலிட்டியா பண்ணுங்கிறீங்களா? நேச்சுரலா ஊருக்குள்ளேயே பண்ணிட்டு செருப்படி வாங்கிட்டு போனோம். உனக்கு என்ன கேட்கணும் சொல்லுங்க. இது மக்கள்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கேட்க தோணுதோ நீங்க கேளுங்க. கமெண்ட்ல கேட்பாங்க. கிளாஸ் பண்ணுறேன் அடே மாப்பிள்ள இருந்து சூப்பராக மச்சா ஏழ்றா அப்படின்னு பேசிக்கிறேன். டக்குன்னு இதை விட ஒரு அழகாக ஒரு பொண்ணு வரும். மாப்பிள்ள அந்த பொண்ணு சூப்பராக இருக்கணும் இதான் மாப்பிள்ள. அவ்வளோதான். இன்னும் நிறைய உங்களுக்கு லவ் டார்ச்சர். யாராவது ஒரு ஆள் துருதுருன்னு இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது பிடிக்கிறதுன்றது வேற, லவ் டார்ச்சர்ன்றது வேற. டேக் ஒன் தமிழ் நிகழ்வுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் அவர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இப்போ வந்து நீங்கள் அதாவது மக்களுக்கு வந்து இந்த பிசியோதெரப்பி மூலியமாகவும் இது பண்ணுறீங்க, நடிப்பும் காட்டிக்கிறீங்க. இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கு கண்ணு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங்கிறது நம்ம புதுசாக இன்ஸ்டாகிராமில் பண்ணலாமா? 6வது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயே மைக்கை பிடிச்சி பேச்சு போட்டி, நாடக போட்டி, தனி நடிப்பு போட்டி, மிமிக்ரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். நான் படித்த ஸ்கூல்மா மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கல்ச்சுரல்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கம்மா. அதில் இருக்கிறவெல்லாம் ஜாபாவனாக இருப்பான். நம்ம தான் பெரிய ஆள் கிடையாது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் கொண்ட ஒரு 7 பேரை நாடகத்துக்கு எடுத்து அதில் நான் குழு தலைவனாக இருந்து எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி எல்லாரையும் நடிக்க ட்ரைனிங் கொடுத்து அதுலேயும் நம்மளும் நடிச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டமா. செகண்ட் ப்ரைஸ் வாங்குறது ஈஸியா? செகண்ட் ப்ரைஸ் வாங்குறது கூட கஷ்டம் தான். தோத்து போகிறது அதுவும் ஒரு வெற்றியோட முதல் படி தான். அதுவும் ஒரு வளர்றீங்க. யாராச்சும் ஒன்று சொல்லுங்க. சினிமா தேடி இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி? இல்லைம்மா. என்ன ரீசன் நான் உண்மையை சொல்கிறேம்மா. சினிமான்றது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒத்தையாரட்டையாம்மா. நல்லா படிக்கவும் செய்வோம். அந்த நேரத்தில் கலை நிகழ்ச்சிகளில் அது கலந்துக்கிறது மாதிரி படிப்புலையும் நல்லா படிப்போமா. அப்போ டாக்டர் ஆகணும், நிறைய மார்க் வாங்கணும். அப்போ அதை படித்து முடிச்சது கிளினிக் வைக்கணும். அந்த மாதிரியே லைஃப் ஓடிடுச்சுமா. படித்து முடிச்சு 22 வயசாச்சு. நிறைய செலவு பண்ணி படிச்சிருப்போம். அப்போ அதை நம்ம சம்பாதிக்க இது நிரந்தர வருமானம் இல்லையா? அந்த நேரம் போய் நான் சான்ஸ் கேட்டுக்கிட்டு காலேஜ்லேயும் நல்லா பண்ணேம்மா. காலேஜ் சேர்மனுக்கு ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். இப்போ அண்ணனோட ஸ்பீச் எல்லாம் வைகோ மாதிரியே இருக்குமா. ஸ்பீச் காம்படிஷன் அப்படியே ஸ்டேஜிலே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. நிறைய பேர் வந்துட்டானா முடிஞ்சுப்பா. சேலத்தை மதுரையை கம்பேர் பண்ணுறப்ப நான் படித்தது சேலமா. சேலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மதுரையில் வந்து எல்லாரும் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ பேச்சு போட்டி, தனி நடிப்புன்னு இருக்குமா, மோன் ஆக்டிங், மாறுவேட போட்டி. அப்போ காலேஜ் லைஃப்லேயும் அதை விடாமல் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சுமா. 99 ஆரம்பிச்சு ப்ராக்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கவலை, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கும். என்னடா இது சினிமாவில் நடிக்கிறன்றது 6வது 7வது படிக்கிறப்ப ஒரு ஆசை வந்துருச்சுமா. உங்களுக்கு ஃபேவரட் டைலாக் ஏதாச்சும் இருக்குங்களா? சொல்லுங்க. விஜய் சார் வந்து இந்த சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசணும் ஒரு டைலாக் இருக்கு. அதை நான் பேசுறேன். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசணும், சாக்கடை முன்னாடி பயாமன் இல்லை. இதை நீங்க சாமி முன்னாடி போனாலே சாமியே செருப்பு கழிச்சு அடிக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு சொல்றேன். சரி. ஏன்னா அது அடிக்காது. ஏன்னா சாமி செருப்பு போடாது. தொப்பின்னு ஒரு பேர், இந்த பேர் மறையணும்னா நீங்க இதை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணாம. இல்லப்பா நீ அப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா முழுக்க வந்து அண்ணன் திறமையால மட்டும்தான் வந்தேன். எனக்கு வந்து ஒரு டீமோ எடிட்டரோ எதுவுமே கிடையாதுமா. சிங்கிள் டேக் எடுக்கிறது தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வச்சு எடிட் பண்ணி நம்மளுக்கு மில்லியன் வியூஸ் வேணுமே பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இல்லை அண்ணன் ஒரு காஃபி சாப்பிட்டு இன்ஸ்டாலில் போட்டால் கூட மில்லியன் வியூஸ் போகும். அவ்வளோ மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்ணன் ஃபேமஸ் ஆனது ஒன்லி திறமையால் மட்டும்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஆபாசமும் இருக்காது. ஒன்லி நடிப்பு திறமை மட்டும்தான். காமெடி பண்ணுறோம். காமெடின்றது எல்லாருக்கும் வராதுமா. அது ஒரு பெரிய கலை. நிறைய ஹீரோஸே கஷ்டப்பட்டு தான் காமெடி பண்ணுவாங்க. ஆபாசம்னா நீங்க யாரை சொல்றீங்க? ஆபாசம்னா என்ன? ஜென்ரலாக சொல்ல வரேன்ப்பா, பொதுவாக சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆபாசமா பண்ணாலும் இல்லம்மா, ஆபாசம் குறையா சொல்ல வரல. ஆபாசமா சோசியல் மீடியால பதிவு போட்டாலும் சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க கடமை செய்வாங்கல்ல. ஆனா அதை தப்பு சொல்ல வரலாமா. நான் அவங்களை இதா சொல்ல வரல. நான் என்ன அண்ணனை பத்தி மட்டும் சொல்றேன். என்னோடது அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். நம்ம அடுத்த எல்லாமே தேவை தானே. ஆபாசங்கிறது தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? சுத்தமா தேவையில்லைன்னு. அப்படி இல்லம்மா. வண்டியில ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணா கலை தானே. இல்ல அப்படி இல்ல கலை. ஒரு வண்டி எடுக்கிறோம், வண்டி ஆஃப் பண்ணவும் முடியாது, வண்டி 100ல 200லயும் போக முடியாது, லிமிட்ல போகணும். அந்த லிமிட்டுங்கிறது சர்க்கரையில வந்து சுகரே இல்லைன்னா என்ன ஆகும்? டீ குடிக்க முடியாது. அதிகமா போட்டா அப்பயும் குடிக்க முடியாது. அந்த மாதிரிதான் ஆபாசமா இருந்தாலும் டபுள் மீனிங்கா இருந்தாலும் ஒரு படத்துல கவர்ச்சி வச்சா கூட ஒரு அளவா லிமிட்டா இருந்தா அது ஓகே தான். அது இல்லைனாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, அதிகமா வச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் ஜென்ரலா சொல்ல வரேன். அது சோசியல் மீடியால பண்றது கூட ஒரு இதுதாமா. தப்புதாமா. ரியாலிட்டியா பண்ணுங்கிறீங்களா? நேச்சுரலா ஊருக்குள்ளேயே பண்ணிட்டு செருப்படி வாங்கிட்டு போனோம். அப்படி சொல்லலாமா.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவை பயன்படுத்துறப்ப ரொம்ப கவனமா தான் பயன்படுத்தணும். எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க. இப்ப அண்ணன வச்சு தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வியூஸ் வாங்கியிருப்பாங்க. நான் யார பத்தியுமே பேச மாட்டோம். நம்ம வந்து ஒரு இல்ல உங்கள வச்சு நெறைய பேரு வியூஸ் வாங்குறாங்க மீன்ஸ், நெறைய பேரு வந்து உங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுனால தான் நீங்களும் வளர்ந்து வரீங்க. அதையும் அந்த இடத்த பதிவு பண்றேன். கரெக்ட்டுங்களா? ஆமாமா. திறமைய வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. அத நான் தப்பே சொல்லலையே. எல்லா சேனலுக்குமே அண்ணே நன்றி சொல்லியிருப்பேன் பாரு. யூடியூப் என்னப்பா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சேனலுக்கு நன்றி சொன்னீங்களா? சொன்னேன். இத அவங்க சொல்லிடுங்க. இப்போ ஒரு தடவ சொல்லுங்க. நன்றி. அது அவங்களுக்கு தனியாவே வீடியோ போட்டேன்மா. அதாவது அதெல்லாம் அண்ணே வந்து கரெக்ட்டா இருப்பேன். எந்த சேனல் இன்டர்வியூ எடுக்குறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லி போட்டிருக்கேன். அதே மாரி அந்த சேனல்ஸ்க்கு நெறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன். நம்மளோட திறமையம்மா மக்கள் நல்லா ரசிக்கிறாங்கம்மா. ஆனா வந்து ஒரு சேனல் வந்து நீங்க திட்டி போட்டுருக்கீங்க. அதான் அகமது மீரான்னு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ. அந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக் சிகிச்சை முறைகளெல்லாம் தப்பா பேசக்கூடாதுல்லம்மா. அத பார்த்தா எனக்கு வேற மாரி தெரியுதுன்னா யாருக்குமே கோவம் வரும்ல. அண்ணே வந்து ரொம்ப டீசென்ட்டா இதா இருப்பேன். பட் பிசியோதெரபி துறையில எந்த யூடியூப் சேனலா இருந்தாலும் படிச்ச டிபார்ட்மெண்ட்ட பத்தி தப்பா பேசினா பொங்கி எழுந்துருவேன். அங்க நடந்தது என்ன? அங்க நடந்த விஷயத்த அதத்தான் நான் மட்டும் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. அதாவது நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணத வந்து அவர தவறா விமர்சனம் பண்ணாருங்களா? ம். இந்த மாரி உனக்கு வந்து பிசியோதெரப்பி பத்தி என்ன தெரியும்? ம். உங்க வீட்ல இந்த மாரி நடந்தா, உங்க அம்மாவுக்கோ, உங்க ம். வீட்டுக்காரங்களுக்கோ இந்த மாரி நடந்தா, அப்ப அத நான் பண்ணும்போது உனக்கு அப்படி தெரியும்ங்கிறது, இந்த வார்த்தை தவறா? சரியா? அப்போ அவருக்கு நம்ம எப்படிம்மா இது சொல்லி சரியா? தவறா? ம். ஒரு இல்லம்மா தமிழ்நாட் கரெக்ட் தான். அதாவது ஒரு தமிழகத்தில், ஒரு தமிழ்நாட்டுல ம். உங்களுக்கும் எனக்கும் வாக்குவாதம் வந்தாலும், உங்களுக்கும் ம். எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும், பாதிக்கப்படுறது உங்க வீட்டு பொம்பளையும், எங்க வீட்டு பொம்பளையும் தான். ம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கம்மா. இந்த இந்த இடத்துல தான் பெண் சுதந்திரம் பாதிக்கப்படுது. நான் நான் சொல்ல நான் வரதே வந்து உங்கள ம். நான் வந்து உங்கள பத்தி பேசுனா, நீங்க எங்க வீட்டு பொம்பளைய பத்தி பேசுறீங்க. ம். நான் பதிலுக்கு உங்க வீட்டு பொம்பளைய பத்தி பேசுறேன். ம். ஆனா உங்களுக்கு நம்ம 2 பேரும் திட்டிக்க மாட்டோங்கிறோம். நம்ம 2 பேரும் அடிச்சுக்க சரி. மாட்டோங்கிறோம். அதுதான் அதுக்கு ஆனா பதில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வரேன்மா. இதுதான் முதல்ல வந்து தமிழ்நாட்டுல முதல் பாதிக்கப்படுறது பெண் சுதந்திரம் வேணும்னா, முதல்ல வந்து அவங்கவங்க குடும்பத்த பத்தி திட்டுறத நிறுத்தினா தான் பெண் சுதந்திரம் ஒரு விஷயம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குமா. நீங்க வந்து அந்த ம். யூடியூபர போய் நேரா அடிச்சிருக்க வேண்டியது. அதுதான் நான் சொல்ல வரேன்மா. பிசியோதெரபின்றது எனக்கு மட்டும் இல்ல. இது பொதுவான ஒரு தாய். ஓகேங்களா? ஸோ எனக்கு மட்டும் இல்ல. இது மாரி பல பேர் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு தாய் மாரி. அந்த துறைய பத்தி எவ்வளவு கேவலமா போகும் நீ நெனச்சு பாரு. அது ஒரு தாய் தான். அவரு என்னைய பத்தி கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி நெறைய பேர் ட்ரோல் பண்றப்ப நம்ம யாராவது ட்ரோல் பண்ணி யாருக்காவது நான் ரிப்ளை பண்ணியிருக்கேனான்னு பாரும்மா. யாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ அது தொடக்கூடாத துறைய தொட்டிருக்காரு. அப்படியுமே அவங்கள வந்து என்ன சொல்லியிருக்கோம், ட்ரீட்மெண்ட் சிகிச்சை. உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா, உனக்கு அப்படி யோசிக்க தோணுமா? நம்மளுக்குன்னு ஒரு அடி விழுகிறப்ப கவலைகள் இருக்கும். அதுக்காக முடங்குற நிலைமை வரும். கவலைன்றது கண்டிப்பா. அழுக, சிரிப்புன்னு வந்தா சிரிச்சுருவேன்மா. அழுகன்னு வந்தா அழுதுருவேன். பட் அதுக்காக அப்படியே இருந்துற ஏங்க மாட்டேன். இதெல்லாம் எல்லாமே பண்றதுதாங்க. அழுவன்னு வந்தா யாராவது சிரிச்சுக்கிட்டா அப்படி இருப்பாங்களா? இல்லம்மா. நெறைய இல்ல பேரு சிரிப்புன்னு வந்தா அழுதுகிட்டு இல்லம்மா. இருப்பாங்களா? மனிதர்கள் பல தரப்பட்டவங்க. அழுகையும் வெளிய காட்ட மாட்டாங்க. சோகத்தையும் வெளியில காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன மைண்ட்ல இருக்காங்கன்றது யாராலயுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம அப்படி கிடையாது. அழுகன்னு வந்துட்டா கண்ண மூடி 1 மணி நேரம் அழுது புலம்பிருவோம். புலம்பிட்டு அடுத்து 1 மணி நேரம் முடியுதா, அடுத்த லெவல். ஓகே நம்மளுக்கு அடுத்த டியூட்டி இருக்கு. இத நம்ம பார்த்தே ஆகணும். போயிருவோம் மெச்சூரிட்டியா. அடுத்த நாள் மறந்துருவோம். அந்த மாரி. கவலைகள் கண்டிப்பா வரும். வாழ்க்கையில அடிகள்னு வரும். அழுகுறதுன்றது வரத்தான் செய்யும். சந்தோஷம்ன்றது வரத்தான் செய்யும். பட் அதுவே வாழ்க்கை கிடையாது. சந்தோஷம்ன்றது நாள் ஃபுல்லா நம்ம வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு போயிரும். ஸோ அடுத்த கட்டத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம்மா.